మనకు 5వ పంక్తిలో 5వ పంక్తిలో 2వ దశకం, பெரியாழ்வார் திருமொழியில 5வது பத்துல 2வது தசகம் நெய்க்குடத்தை பற்றி ఆళ్వార్లు పెరియాళ్వార్లకి విష్ణుచిత్తుడు అనేటువంటి ఒక అన్వర్థ నామం ఉన్నది. ఆ నామం ఏ ప్రకారంగా ఏర్పడినది అనేటువంటి విషయాన్ని ఈ దశకం తెలియజేస్తున్నది. பெரியாழ்வாருக்கு விஷ்ணுசித்தர் என்கிற ஒரு பேர் எவ்வாறாக வந்து அமைந்தது என்கிற விஷயத்தை இந்த தசகம்தான் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அதே மாதிரி சில வியாதிகள்லாம் நம்மை வந்து சேரது. எம்பெருமானே என்னுடைய ஹிருதயத்துல வசிக்கிறான், ஆதல்னால நீங்க எல்லாரும் போய்விடுங்கோ அப்படின்னு இங்க வந்து துரத்துற. వ్యాధులంతా కూడా చీమల వలె మనల్ని చేరుకుంటున్నది. అటువంటప్పుడు భగవంతుడు మన హృదయంలో వేంచేసి ఉన్నాడు కనుక మీరందరూ కూడా వెళ్ళిపోండి అని తరిమే విధంగా ఈ పాసురాలు ఉన్నాయి. చాలా అద్భుతమైనటువంటి పాసురాలు ఇవి. దీన్ని మనం నేర్చుకుంటాం. శ్రీనివాస్ గారు చాలా మంది ఉన్నారు. పండే కందాడ రాజు పట్టి நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிறந்து எங்கும் கைக்கொண்டு நிற்கின்ற நோய்கள் காலம் பெற உய்யப்போமின் மெய்க்கொண்டு வந்து புகுந்து வேதப்பிரானார் கிடந்தார் பைக்கொண்ட பாம்பனையோடும் பண்டன்று பட்டினம் காப்பே முரளிகிருஷ்ண గారు சித்திரகுத்தன் எழுத்தால் தென்புலக்கோன் பொறியொற்றி வைத்த விலச்சினை மாற்றி தூதுவர் ஓடி ஒளித்தார் முத்துத்திரை கடல் சேர்ப்பன் மூதறிவாளர் முதல்வன் பத்தர்க்கு அமுதனடியேன் பண்டன்று பட்டினங்காப்பே. శ్రీనివాస్ గారు வயிற்றில் தொழுவை பிரித்து வன்புல சேவை அதக்கி கயிற்றும் அக்காணி கழித்து காலிடை
காரிடை பாசம் கழற்றி கலற்றி எயிற்றிடை மண் ஏற்றடை மண் கொண்டையந்தை கொண்டையந்தை இராப்பகல் இராப்பகல் ஓதுவித்து ஓதுவித்து என்னை பயிற்று என்னை பயிற்று பணி செய்ய கொண்டான் பணி செய்ய கொண்டான் பண்டன்று பண்டன்று பட்டினங்காப்பே புட்டினம் காப்பே. ராஜாமாமை மங்கிய வல்வினை மங்கிய வல்வினை நோய்காள் நோய்கள் உமக்குமோர் உமக்குமோர் வல்வினை கண்டீர் வல்வினை கண்டீர் இங்கு புகேன் மின் இங்கு புகேன் மின் புகேன் மின் புகேன் மின் எளிதன்று எளிதன்று கண்டீர் புகேன் மின் கண்டீர் புகேன் மின் சிங்கப்பிரான் சிங்கப்பிரான் அவனம்மான் அவனம்மான் சேரும் சேரும் திருக்கோயில் கண்டீர் திருக்கோயில் கண்டீர் பங்கப்படாது பங்கப்படாது உய்யப்போமின் உய்யப்போமின் பண்டன்று பண்டன்று பட்டினங்காப்பே. பட்டினங்காப்பே. சம்பத்குமார் கார் அடியான் மாணிக் குரல் உரு ஆய மாணிக் குரல் மாணிக்குரல் உரு ஆய உருவாய மாயனையன் மாயனையன் மனத்துள்ளே மனத்துள்ளே பேணிக் கொணர்ந்து பேணிக் கொணர்ந்து புகுத வைத்துக் கொண்டேன் உத வைத்துக் கொண்டேன் பிரிதின்றி பிரிதின்றி மாணிக்க மாணிக்க பண்டாரங்கண்டீர் அண்டாரம் கண்டீர் வலிவன் வலிவன் குறும்பர்கள் உள்ளீர் குறும்பர்கள் உள்ளீர் பாணிக்க வேண்டா பாணிக்க வேண்டா நடமின் நடமின் பண்டன்று பண்டன்றோ பட்டிடங்காப்பே. பட்டினம் காப்பே. பத்மலதாகார் உற்ற உறுப்பினி தசகம் உற்ற உறுப்பின் நோய்காள் நோய்காள் உமக்கொன்று உமக்கொன்று தொண்டுகேன் கேண்மின் சொல்லுகேன் கேண்மின் பெற்றங்கள் பெற்றங்கள் மேய்க்கும் பிரானா மேயுக்கும் பிரானார் பேணும் பேணும் திருக்கோயில் கண்டீர் திருக்கோயில் கண்டீர் அற்றம் உரைக்கின்றேன் அற்றம் உரைக்கின்றேன் இன்னம் இன்னம் ஆழ்வினைகாள் ஆழ்வினைகாள் உமக்கிங்கு உமக்கிங்கோர் ஓர் பற்றில்லை ஓர் பற்றில்லை கண்டீர் நடமின் கண்டீர் நடமின் பண்டன்று பட்டினங்காப்பே. பண்டன்று பட்டினம் காப்பே. விஜயகார் கொங்கை கொங்கை சிறுவரை என்னும் சிறுவரை என்னும் பொதும்பினில் கொதும்பினில் வீழ்ந்து வழுக்கி வீழ்ந்து ஒழுக்கி அங்கோர் அங்கோர் முழையினில் புக்கிட்டு முழையினில் புக்கிட்டு அழுந்தி அழுந்தி கிடந்து கிடந்து குழல்வேனை குழல்வேனை வங்கக் கடல் வண்ணன் வங்கக் கடல் வண்ணன் அம்மா அம்மான் வல்வினை வல்வினை ஆயினமாற்றி ஆயினமாற்றி பங்கப்படா வண்ணம்
அங்கப்படா வண்ணம் செய்தான் செய்தான் பண்டன்று பண்டன்று పట్టినంకాపే పట్టినం కాப்பే. మా గీత కొత్తగా వచ్చినట్టున్నారు. చెప్పండి. ஏதங்கள். మా గీత அப்படி கையெழுத்துருக்குங்களே. గీత లేదా మా கோதாகிரிஜா. ஏதங்கள் ஏதங்கள் ஆயினையெல்லாம் ஆயினவெல்லாம் இரங்கல் இரங்கல் இடுவித்து இடுவித்து என்னுள்ளே என்புள்ளே பீதக வாடைப்பிரானார் பீதகவாடைப் பிரானார் பிரமகுருவாகி பிரமகுருவாகி வந்து வந்து போதில் போதில் கமலவன் நெஞ்சம் கமலவன் நெஞ்சம் புகுந்து புகுந்து என் சென்னித்திடரில் எம் சென்னித்திடல் திடரில் திடரில் பாத இலச்சினை பாத இலச்சினை வைத்தார் வைத்தார் பண்டன்று பண்டன்று పట్టినంకాపే. పట్టినం కాపే. మా ఉన్నారా గీతా గారు? చెప్తారా? అవునండి. చెప్పండి అమ్మా. ఉరహల్ 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 உரகல் 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 ஒன்சுடர் ஒன்சுடர் ஆழியே சங்கே ஆழியே சங்கே அறவெறி அறவெறி நாந்தகவாளே நாந்தகவாளே அழகிய அழகிய சார்ங்கமே தண்டே ஆர்கமே தண்டே இரவு படாமல் இருந்த இரவு படாமல் இருந்த எண்மர் எண்மர் உலோக பாலீர்கள் உலோக பாலீர்கள் பறவையறையா பறவையறையா உரகல் உரகல் பள்ளியறை பள்ளியறை குறிக்கொண்மின் குறிக்கொண்மென் మురళి గిట్టగారు చెప్పండి. அறவத்து அறவத்து அமளியனோடும் அமரியனோடும் அழகிய அழகிய பார்க்கடலோடும் பார்க்கடலோடும் அரவிந்தப்பாவையும் அரவிந்தப்பாவையும் தானும் தானும் அகம்படி அகம்படி வந்து புகுந்து வந்து புகுந்து பறவைத்திரை பறவைத்திரை பலமோத பலமோத பள்ளி கொள்கின்ற பள்ளி கொள்கின்ற பிரானை பிரானை பரவுகின்றான் பரவுகின்றான் விட்டுசித்தன் விட்டுசித்தன் பட்டினம் பட்டினம் காவல் பொருட்டே. காவல் பொருட்டே. இங்க அடிவரவு இவர் நெய் சித்திர வயிற்றில் நெய் சித்திர வயிற்றில் மங்கியமாணி மங்கியமாணி உற்ற கொங்கை உற்ற கொங்கை ஏதமுரகள் ஏதமுரகள் அர்வத்துக்கம் அரவத்துக்க பெரியாழ்வார் திருவடிகளே శరణం. శరణం. మొట్టమొదటగా ఆళ్వారులు నెయ్యి పற்றி ఏరుం ఎరుంబగల్ పోల్ నిరందు అని తెలియజేస్తున్నారు. ముఖ్యంగా ఆ నెయ్యి కుడం అంటే నేతి కుండ. ఆ నేతి కుండను ఎలాగైతే చీమల బారు ఎగబాగుతుంటాయో నెయ్యి కుడத்தை పట్టి ఏరుం ఎరుంబుగల్ పోల్ నిరందు, ఆ చీమల బారుల వంటి ఓ వ్యాధుల్లారా, వేదములను ఉపకరించిన మహనీయుడు,
ఆదిశేషుని శయ్యగా కొని నా శరీరాన్ని పరమభోగ్యంగా భావించి నాలో పవళించి ఉన్నాడయ్యా. కనుక మీరు అనుకునేటట్టు ఈ శరీరం అనేది పాత శరీరం కాదు, ఇది కొత్త శరీరం, భగవంతుడు వేయించేసి ఉన్నటువంటి శరీరం. అంచేత మీరు ఉజ్జీవింపదలచాలి అనుకుంటే శీఘ్రముగా నన్ను ఇవ్వండి అని ప్రార్థిస్తున్నారు వ్యాధుల్ని గురించి. இங்க ஆழ்வார் சாதிக்கிற நெய்க்குடத்தை பற்றி அதன் மேல் ஏறும் எறும்புகளைப் போல, எப்படி நெய்க்குடம் இருந்தா எறும்புகள்லாம் ஏறதோ அந்த மாதிரி என் உடல் முழுவதும் பயப்படுத்தி என்னில் நிலைத்து நிற்கின்ற நோய்களை பார்த்து சொல்றார். நீங்க எல்லாம் என் உடல்ல இருக்குங்கோ, ஆனா நீங்கள் பிழைப்பதற்கு வேறு இடத்துக்கு நீங்க போய் விடுங்கள். ஏன்னா அந்த பிரமனுக்கு வேதத்தை அருளிய எம்பெருமான் பாம்பு படுக்கையோடும் சேர்ந்து என் உடலை தனக்கு இனியதாக கொண்டிருக்கிறார். எம்பெருமானின் பட்டினமாகிய இந்த உயிர் அவனால் காக்கப் பெறுகிறது. பண்டு அன்று பட்டினங்காப்பே. அதாவது இது ஒரு பட்டணம். இந்த உயிரானது அவனால் காக்கப் பெறுகிறது. ஆதிகட்டாம இங்கேருந்து போயிடுங்கோ, பெருமாள் ఎన్గిట్ట ఎన్కిరా వ్యాధులంతా కూడా వెళ్ళిపోండి, దేవుడు నా దగ్గర ఉన్నాడు, మీరు వెళ్ళిపోండి అని వాళ్ళందరినీ కూడా ఒక హెచ్చరిస్తున్నారనమాట ఈ మొదటి పాసురంలో. రెండవ పాసురంలో చిత్తిరగుప్తన్ ఎഴുத்தார், చిత్రగుప్తుడు తెలిసిన వాడు మనకు. 14 సాక్షిభూతంగా ఉండగా చిత్రగుప్తుడు లిఖించినటువంటి ఆ కర్మల గ్రంథమును యమధర్మరాజు కాల్చేశాడట. అలాగే యమదూతలు ఇక్కడి నుండి పారిపోయారట. కారణం ఏమిటంటే ఆ సముద్రం అనేది ముత్యాలతో కూడి ఉన్నది. ఆ నిత్య సూర్యనాథుడైనటువంటి భక్తులకు అమృతం వంటి వాడైనటువంటి స్వామికి నేను దాసుడిగా ఉన్నాను. అందువల్ల నా శరీరం అండ్రు పట్టినం కాప్పే, నా శరీరం మునుపటి వంటిది కాదు. వ్యాధులారా మీరు ఇక్కడి నుంచి తొలగిపోండి అని ఈ పాత్రలో తెలియజేస్తున్నారు. అంటే ఇంతకు ముందు శరీరం కాదు, కొత్త శరీరం లాగే అనుకుంటున్నారు. చిత్రగుప్త అనేటువంటి అతను మనకు తెలిసిన வாடே, அன்னி మన లెక్కలంతా రాస్తూ ఉంటా. சித்திரகுப்தன் நம்ம கணக்கெல்லாம் எழுதிட்டே இருப்பார். அப்ப அவன் என்ன பண்றான்னா, யமதூதர் வந்தார்களாம். யமதர்மா அவன் எழுதியதெல்லாம் கீழ்ச்சி போட்டாளாம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த முத்துக்களை வீசும் அலைகடலில் வளர்கின்றவன் எம்பெருமான், பக்தர்களுக்கு அவன் அமுதமானவன், அவனுக்கு அடியவனாக நான் இருக்கிறேன். ஆக எம்பெருமானின் பட்டினமாகிய இந்த உயிர் அவனால் பாதுகாப்புகிறது அப்படின்னு சொல்லி, இந்த சரீரத்தை விட்டு நீங்க எல்லாரும் போயிடணும், வியாதிகள்லாம் இங்கேருந்து போயிடுங்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாசுரத்திலையும் பண்டு அன்று பட்டினங்காப்பே, இது பழைய சரீரம் இல்ல, எப்பொழுது எம்பெருமானை நாம் நினைத்து அவனை ஸ்தோத்திரம் பண்றோமோ அப்போலேருந்து எல்லாருமே இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இது வாஸ்தவமா அந்த ஒரு பெருமாள் நான் நினைச்சுட்டே இருக்கோம், அவனை கீர்த்தனை பண்ணிட்டே இருக்கும். அப்பொழுது நம்ம இடத்துல பெருமாள் வந்து சேர்றான். తర్వాత 3వ పాసురంలో భగవంతుడు
ఇక్కడే ఉన్నాడు, నా దగ్గరే ఉన్నాడు. అందువల్ల రోగమురారా, ఈ శరీరం మునుపటిది కాదు, ఇప్పుడు ఇది సర్వేశ్వర రక్షకత్వాన్ని కలిగి ఉన్నది. ఇది సాధారణమైనటువంటి శరీరం కాదు. వరాహమూర్తి ఆ భూమిని ఉద్ధరించినటువంటి ఆ స్వామి ఇప్పుడు నాలో ఉన్నాడు. మీరు వెళ్ళిపోండి. அந்த வராக அவதாரத்தை எடுத்த எம்பெருமான் இப்பொழுது என்கிட்டே தான் இருக்கிறார். நான் நித்திய கைங்கரியபரனா ஆயிட்டேன். அதனால இந்த சரீரமானது பழைய சரீரம் இல்லை. ரோகங்களே, நோய்களே, நீங்கள்லாம் போய்விடுங்கள் அப்படின்னு சொல்லி துரத்துறார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இது பழைய சரீரம் இல்லை, எம்பெருமான் என்னுடைய ஹிருதயத்துல வாசம் பண்ணுகிறான், அதனால இனி நீங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ரோகங்களை துரத்துகிறார். கடைசியில அரவத்தமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையந்தாவும் அகம்படி வந்து புகுந்து பலவத்திர பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன் பட்டினங் காவல் பொருட்டே அப்படின்னு சொல்லி கடைசியில முடிக்கிறார். வாஸ்தவமா இந்த பாசுரங்கள் ரொம்ப அழகான பாசுரங்கள். அரவத்தமளியனோடும், அதாவது எம்பெருமான் எங்க பள்ளி கொண்டிருக்கிறான், திருவனந்தாழ்வான் படுக்கையோடும், அழகிய திருப்பார்க்கடலோடும், அகம்படியரான அடியார் குழாங்களோடையும், அழகிய பார்க்கிற அரவிந்த பாவையும் தாவும். அரவிந்த பாவை யார்? மகாலட்சுமி. அந்த தாமரை பாவை பெரிய பிராட்டியாரும் தானுமாக தன் உடலினுள் எழுந்தருளி, பெருமாள் லக்ஷ்மி விசிஷ்டனாயிருக்கக்கூடிய எம்பெருமான் என்னுடைய ஹிருதயத்துல வாசம் பண்றார். இந்த திருப்பார்க்கடலில் பல அலைகள் மோத திருக்கண் வளர்ந்ததருடன் பெருமாளை பெரியாழ்வார் போற்றுகின்றனர். பேர்பட்ட எம்பெருமான் இங்க வாசம் பண்றான் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் సాధిக்கிறார். భగవంతుడు ఎలా వేంచేసి ఉన్నాడు? ఆదిశేషుడు అనేటువంటి పాన్పుతోను, అలలతో కూడినటువంటి అందమైనటువంటి పాల కడలితోను, కమలవాసిని అయినటువంటి లక్ష్మీదేవితోను, భాగవతోత్తములతోను పెరియాళ్వార్ తనలో శయనించి ఉన్న మహోపకారకుని తన శరీరమును సంరక్షింపవలసినదిగా ఈ దశకమున స్తోత్రం చేసి ఉన్నారు. అందువల్ల వ్యాధులన్నీ కూడా ఇచ్చటి నుండి బయటికి వెళ్ళిపోతాయి. ఈ శరీరం మునుపటిది కాదు, భగవద్ రక్షణలో ఉన్నటువంటి శరీరం. అందువల్ల ఈ వ్యాధులంతా కూడా తొలగిపోవాలి అని చెప్పి వారు ప్రార్థిస్తున్నారు. ఈ దశకము తిరుపల్లాండ్ సారంగా పెరియవాచాన్ పిళ్ళ స్వామి వ్యాఖ్యానం చేస్తున్నారు. ఎలాగంటే తిరుపల్లాండ్ పాశురంలో ఉన్ సేవడి చెవ్వి తిరుక్కాపు అని ఆ దివ్య చరణారవిందముల సౌందర్య శ్రీకి ఇది కాపు అంటే పల్లాండ్ అని అనుగ్రహించినటువంటి అర్థమును, ఉరహల్ 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 అంటే నిద్రింపక రక్షింపుడు అనే పాసురంలోను, అడియోమోడం నిన్నోడం అనేటువంటి ఆ వాక్యం ఏదైతే ఉందో అది దాసులతోనూ నీతోను అనే అర్థాన్ని అరవత్తమడియనోడం అనే పాసురంతో ఆళ్వారు వివరించి ఉన్నారు. క్షీరసాగర తరంగ శీకరాసార తారకిత చారుమూర్తయే భోగిభోగ శయనీయ శాయినే మాధవాయ మధువిద్యుషే నమః అని ఆ ముకుందమాల్లో క్షీరాబ్దిశాయి విషయక శ్లోకాన్ని కూడా మనం ఇక్కడ ఒకసారి అనుసంధానం చేసుకోవాలి. இந்த 10 பாசுரங்கள் திருப்பல்லாண்டு சாரமாக பெரியவாச்சாம்பிள்ளை சாய்க்கிறார். அது எப்படின்னா, சேவடி செவி திருக்காப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுச்சு. அந்த அர்த்தத்தை உரகல் உரகல் உரகல், நீ உறங்காதே, நீ தூங்காத, எங்கட ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அடியோமோடன் நின்னோடும் அப்படின்னு சொல்லும் பொழுது
அறுபத்தமடியனோடும் அழகிய பால்கடலோடும் அரவிந்த பாவையும் தாமும் அகம்படி வந்து புகுந்து அப்படின்னு அந்த விஷயமாவ சொல்றார். இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான பாசுரம், ஆச்சரியமான தசகம். இந்த 10 பாசுரங்கள் நாம் அனுசந்தானம் பண்ணால் நமக்குள் இருக்கின்ற வியாதிகள் நீங்கும். அது எப்படி மாத்திரை போட்டுருந்தான வியாதிகள் நீங்கும் அப்படின்னா இல்ல. மாத்திரை காட்டிலும் பவர்ஃபுல் எம்பெருமானுடைய திருநாமம். அதை நம்ம நினைச்சுண்டு அந்த எம்பெருமானை எப்பொழுதுமே நாம் வழிபட்டு இருந்தால் நோய்கள், தவிர்க்க முடியாத நோய்கள்லாம் கூட நமக்கு போய்விடும். அந்த எம்பெருமான் தான் நமக்கு வைத்தியோ நாராயணோ ஹரிஹி என்ற ரீதியில மருத்துவனாய் நின்ன மாமணிவண்ணா மறுபிறவி தவிர திருத்தி என்று సాధించుకుబడియాగ ఎంబెరుమాన్ எழுந்தருளியிருக்கிறார். మనకు మాత్రలతో కూడా తొలగనటువంటి కొన్ని వ్యాధులు భగవన్ నామములతో తొలుగుతాయి. డాక్టర్లు చేతులెత్తేసిన తర్వాత కూడా భగవన్నామ స్మరణ చేస్తే అది ఒక ఫలితాన్ని ఇస్తున్నది అని వైద్యో నారాయణో హరి అన్న రీతిగా అటువంటి చక్కటి ఫలితాన్ని ఇస్తున్నది అని చెప్పి ఈ దశకాన్ని ముగిస్తున్నారు ఆళ్వారులు. మనం ఈ దశకాన్ని చక్కగా అనుసంధానం చేసి ఆ భగవంతుని యొక్క దివ్యమైనటువంటి ఒక అనుగ్రహాన్ని పొందుదాం. మళ్ళీ రేపటి నుంచి క్లాస్ ఉండదు మనకు. நாளே கிளாஸ் இருக்காது. ஒரு தடவை இந்த பாசுரத்தை, இந்த 10 பாசுரத்தை ஒரு தடவை நாம் படிச்சுடலாம். அது டைம் ஆனாலும் கொஞ்சம் பரவாயில்ல, படிச்சு. நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிறந்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள் காலம்பர உய்யப்போவின் மெய்கொண்டு வந்து புகுந்து வேதப்பிரானார் கிடந்தார் பைக்கொண்ட பாம்பனையோடும் பண்டன்று பட்டினங்காப்பே சித்திர குத்தனெழுத்தால் தென்புலக்கோன் பொறியுற்றி வைத்த விலச்சிடமாற்றி தூதுவர் ஓடி ஒளித்தார் முத்துத்திரை கடல் சேர்ப்பன் மூதறிவாடர் முதல்வன் பத்தற்கமுதன் அடியேன் பண்டன்று பட்டினங்காப்பே வயிற்றில் தொழுவை பிரித்து வன்புறச் சேவை இலக்கி கயிற்றுமக்காணி கழித்து காரிடை பாசங்கழற்றி எயிற்றிடமன் கொண்ட எந்த இராப்பகலோதுவித்து என்னை பயிற்று பணி செய்ய கொண்டான் பண்டன்று பட்டினங்காப்பே மங்கிய வல்வின நோய்காள் உமக்குமோர் வல்வின கண்டீர் இங்கு புகேல்மின் எளிகன்னு கண்டீர் புகேல்மின் சிங்கப்பிரான் அவனெம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர் பங்கப்படால் உய்யப்போவின் பண்டன்று பட்டினங்காப்பே மாணிக் குரலுருவாய மாயனையன் மனத்துள்ளே பேணிக் கொணர்ந்து புகுத வைத்துக் கொண்டேன் பிரிகின்றி மாணிக்க பண்டாரங்கண்டீர் வலிவன் குறும்பர்களுள்ளீர் பாணிக்க வேண்டா நடவின் பண்டன்று பட்டினங்காப்பே ஊற்ற உருபிணி நோய்காள் உமக்கொன்று சொல்லுகேன் கேள்மேன் பெற்றங்கள் மெய்க்கும் பிரானார் பேணும் திருக்கோயில் கண்டீர் அற்ற முறைக்கின்றேன் இன்னமாள் விரகாள் உமக்கிங்கோர் பற்றில்ல கண்டீர் நடவின் பண்டன்று பட்டினங்காப்பே கொங்கைச் சிறுவரை என்னும் பொதும்பினில் வீழ்ந்து வழிக்கு அங்கோர் முழையினில் புக்கிட்டு அழிந்து கிடந்துழல்வேனை வங்கக் கடல் வண்ணனம்மான் வல்வின ஆயினமாற்றே பங்கப்படா வண்ணம் செய்தான் பண்டன்னு பட்டினங்காப்பே ஏதங்களாயின எல்லாம் இறங்க நிடுவித்து என்னுள்ளே பீதகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து போதில் கமலவென் நெஞ்சம் புகுந்தவென் சென்னி சிதறு பாத இலச்சின வைத்தார் பண்டன்னு பட்டினங்காப்பே உரகல் உன் சுடராழியே சங்கே அரவெறி நாந்த கபாடே அழகிய சாருங்கமே தண்டே இரவு படாமல் இருந்த எண்மர் உலோகபாலீர்காள் பறவை அறையா உரகல் பள்ளி அறை குறிக்கொண்மென் அறவத்தமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையந்தான் மகம்படி வந்து புகுந்து பறவை திரை பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன் பட்டினங்காவல் பொருட்டே. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.
కొత్తగా కొంతమంది చేరినట్టున్నారు. అందులో గీత అని ఒకరు కనిపిస్తున్నారు. ఇంతకుముందు దాసరి అనే ఒక పేరు వచ్చింది. కొత్తగా వచ్చారా? లక్ష్మి అని కూడా కొత్తగా పేరు వస్తా ఉంది. కిరణ్ పసుపులేటి, నారాయణ స్వామి. నా పేరు కిరణ్. నా పేరు కిరణ్. హైదరాబాద్ లో ఉంటాం స్వామి. అయ్యా హైదరాబాద్. ఓకే. నారాయణ స్వామి. నారాయణ అంటే ఆయన కృష్ణజీయర్ స్వామి శిష్యుల? అవును స్వామి. సరే. మరి వేణి అరిగేలా వేణి మా వైఫే స్వామీజీ. అలాగే వాళ్ళు కూడా వచ్చారు, చూశాను. గీతారామన్ புதுசா வந்தாங்களாமா. லக்ஷ்மி பத்மநாபன் కొత్తగా వచ్చారు. దాసరి కోదండపాణి వచ్చారు, మళ్ళీ ఇక్కడ వెళ్ళిపోయారు. ఓకే అండి, సంతోషం. చాలా మంది న్యూ కమర్స్. మన క్లాసు వారానికి ఒక్కసారి జరుగుతా ఉంది. మళ్ళీ రేపటి నుంచి ఉండదు, వచ్చే వారమే మళ్ళీ క్లాసు. వారానికి 2 సార్లు చెప్పాలని అనుకుంటున్నాం. గోపాల ఎవరు కొత్తగా ఉన్నారు? గోపాల కొత్తగా వచ్చారా? అవునండి, కొత్తగా వచ్చాను. ఎక్కడ, ఏ ఊర్లో ఉంటారండి? హైదరాబాద్. ఎక్కడ? హైదరాబాద్. ఓ, హైదరాబాద్. ఓకే ఓకే ఓకే, సంతోషం అండి. దీంట్లో ఈ పరంపర వెబ్సైట్ లో చాలా స్తోత్రాలు, చాలా ప్రబంధాలంతా ఉన్నాయి. ఇది ఒకసారి ఆయన గోవిందరాజు ఆయన కనుకుంటే మీకు బాగా ఇదవుతుంది.